முன்னொரு காலத்தில் சூனியக்காரி பாபா யாகா என்பவள் அடர்ந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு ஒரு மகளும் இருந்தாள். அவள் சூனியக்காரி பாபா யூகா போல் இல்லாமல் அன்பும் அழகும் நிறைந்தவளாக இருந்தாள். தாயும் மகளும் சந்தோஷமாக அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் விதி விளையாடியது. அலாத்தீர் கற்கள் என்று சொல்லப்படும் அழகான கற்கள் அவள் கண்களுக்கு தென்பட்டது. அதை அறியாமல் தொட்ட அவள் மிகவும் கொடிய சாபத்திற்கு உள்ளானாள். அதனால் அவளுடன் இருந்த அழகும் அன்பும் மறைந்து கற்களின் ராணியானாள். கற்களால் ஆன பெரிய கோபுரத்தில் அவள் தனது வாழ்க்கையை கழித்திட வேண்டும். ஒரு சிற்பியால் அந்த கல் செதுக்கப்பட்டு உயிர் கொடுக்கப்பட்டால்தான் அவளால் அந்த சாபத்தில் இருந்து மீண்டு வர முடியும். இதுதான் அவள் பெற்ற சாபமாகும். தான் பெற்ற சாபத்தில் இருந்து விமோச்சனம் அடைவதற்கு அவளும் முடிந்த அளவு போராடினாள். காலங்கள் உருண்டோடியது. அந்த கல் கோபுரத்தின் உள்ளே 300 வருடங்கள் சிறைப்பட்டு கிடந்தாள் அந்த கல் ராணி. தான் சாபத்தில் இருந்து விடுபட ஒரு சிற்பி கூட கிடைக்கவில்லையே என்ற கோபத்தால் இந்த உலகத்தின் மீதே கோபமடைந்த அவள் தன் சக்தியால் உருவாக்கப்பட்ட ஹர்தார் வீரர்களை அனுப்பி தனக்கு பயன்படாத மனிதர்களை அழிக்கச் செய்தாள். ராணியின் கட்டளையை சிறமேற்கொண்ட அவளது காவலர்கள் உலகத்தின் அனைத்து பகுதிக்கும் சென்று தலை சிறந்த சிற்பியை தேட ஆரம்பித்தார்கள். ராணியின் கவலை நாளுக்கு நாள் அதிகரித்தது. சிற்பி கிடைப்பானா? தனக்கு விடுதலை கிடைக்குமா? தான் சுதந்திர பூமியில் நடமாட முடியுமா என்ற கவலையோடு ராணி வேதனையில் காணப்பட்டாள். நம்ம கிட்ட இருக்கிற வீரர்கள் எல்லாம் திறமசாலிங்க தான் இல்ல? இப்படி கேட்டுட்டீங்க, அதுல சந்தேகமே இல்ல. அவங்க எல்லாம் திறமசாலிங்க தான். கற்கள் எல்லாம் நான் சொல்றத கேக்குமா? கேக்குறதுனால தானே நீங்க சொன்ன அத்தனை வேலையும் செய்யறதுக்கு இப்ப புறட்டு போயிருக்க. எல்லா தீய சக்திகளுக்கும் நான் தான் உண்மையான தலைவியா? ஆமா, உங்களை தவிர வேற யாரு இருக்காங்க? தீய சக்திகளோட முழு உருவமும் நீங்க தானே. அப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இந்த கோபுரத்துல இருக்கிறது? சிறந்த சிற்பி எப்ப வருவான்? கூடிய சீக்கிரத்திலே வரலாம், வராம கூட போலாம். எனக்கு தெரிஞ்ச நிச்சயமா அவன் இந்த உலகத்துல தான் இருக்கான். எங்க இருக்கான்றது மட்டும்தான் தெரியவே இல்லை. சுத்தி வளைக்காத. இதுக்குதான் நான் உன்னை கூப்பிட்டனா? இந்த மாதிரிலாம் கோவமா பேசாதீங்க. எனக்கும் கோவப்பட தெரியும், நானும் கோவப்படுவேன். நான் வெறும் கண்ணாடி பிரதிபலிப்பு மட்டும்தான். வருவானா மாட்டானா? வரணும்னு விதி இருந்தா கண்டிப்பா வரதான் போறான். எங்க போயிட போறான்? அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நானும் சொல்லிருக்க மாட்டேனா? உன்கிட்ட கேட்டது என் தப்புதான். மரியாதையா சொல்றியா இல்ல தூக்கி போட்டு உடைக்கவா? வேண்டாம், அவசரப்பட்டு என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அளவுக்கு அதிகமா கோபம் வருது, அது உடம்புக்கு நல்லது இல்ல. உண்மையை சொல்றேன், ஆனா கோவப்படக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கூடிய சீக்கிரத்துல தீர போகுது. விஷயத்தை மட்டும் சொல்லு. உங்களை காப்பாத்த போற சிற்பி கூடிய சீக்கிரத்துல வர போறான். உங்களோட எத்தனை வருஷ பிரச்சனை சீக்கிரமே தீர்ந்துடும். அப்படின்னா அவன் எங்க இருக்கான்னு காட்டு. அது எனக்கு தெரியாது, அது தெரிஞ்சுக்கிற சக்தியும் எனக்கு கிடையாது. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. போகாத. ஆமா, அப்புறமா சந்திக்கலாம் ராணி. இரு இரு. ஒரு இடத்துல பிரச்சனையை உருவாக்கும் போதே அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் கடவுள் உருவாக்கியலாம். எது எப்போ எங்க எப்படி யாரால தீர்க்கப்படும்னு எழுதியிருக்கோ அவங்களால தான் தீர்க்கப்படும். மகாராணியோட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சிற்பி இவன்தான்.
எங்கேயோ இருக்கிற மகாராணியோட பிரச்சனைய இங்க இருக்கிற இவனால எப்படி தீர்க்க முடியும் தானே பாக்குறீங்க. பாருங்க. வாடா வந்து உட்காரு. என்ன பயமுறுத்த போறியா? என்ன விஷயமா வந்த? என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அசர மாட்டேங்கிறியே. என்ன அசத்த வேண்டிய நேரம் வரும்போது அசத்து. அசரதான் போற. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நீ அரண்மனைக்கு போகலன்னு வச்சுக்கோ, உன்னை நம்பி இருக்கிறவன் அசந்தே போயிடுவான். ஓ ஆமால, நான் இப்ப எங்க போறேன்? ஆமா, அவங்க எல்லாரும் எங்க இருப்பாங்கன்னு சொன்ன? அரண்மனையில தான், வேற எங்க? இது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஆனா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். உளி எடுத்தவன்லாம் சிற்பியாகவும் முடியாது, உடுக்கை எடுத்தவன்லாம் பூசாரியாகவும் முடியாதுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. அது போலத்தான். இருக்காதீங்க. சுத்தி வளைக்காம ரத்தன சுருக்கமா பேசு. நான் விஷயத்துக்கு வர்றேன். நம்ம மகாராஜா இவருடைய அன்பு மகள் திருவுருவத்தை பிறந்த நாளைக்குள்ள வடிக்கணும்னு என்கிட்ட சொன்னாரு. என்கிட்ட சொல்லிட்டீங்க, இனிமே கவலையப்படாதீங்க. என்ன இந்த வேலையை கண்டவங்கிட்ட கொடுத்து அவன் ஏதோ செய்ய தெரியாம செஞ்சு அப்புறம் மகாராஜா என்ன திட்டார்னா அதனாலதான் எல்லாத்தையும் நானே செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னைக்கு எவ்வளவோ இளைஞர்கள் இருக்காங்க, ஆனா தொழில் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. அந்த சிலை எங்க? உங்க சிலைய உங்ககிட்ட காட்டாம இருப்பதா பார்த்து அப்படியே அசந்து போயிருவீங்க. வடிச்ச என்னாலேயே அதை நம்ப முடியலையே. அப்படியா? செதுக்குனது நான். இவ்வளவு நேரம் எங்க போய் தொலைஞ்ச? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இந்தாங்க. வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. எனக்குள்ள இருக்கிற பதட்டம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. என் படைப்புகளை பாத்தீங்கன்னா என் மேல இருக்கிற பாசத்திலே பரிசுகளை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. பாருங்க ராஜா, பாருங்க ராணி, நம்ம வேலை எப்படி இருக்கு? எப்படி சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு படைப்பா? படைப்புல ஏதாவது குறைகிற இப்ப இங்க இருந்து தூக்கிட்டு போங்க. ஐயா, நான் பண்ணல. என்ன நம்புங்க? வாங்க, வாங்க. நான் பண்ணல, இவன் தாயா பண்ணுனா. யுவானா? அப்ப அவனை பிடிங்க. தப்பிச்சதுடாப்பா. மேல வந்துரு. அவனை விடுங்க, அவனை ஒண்ணும் பண்ணாதீங்க. அவன் தானா வெளியே வருவான். நான் வரமாட்டேன். உன்னை வர வைக்கிறேன் பாக்குறியா? நீ வெளியே வரல, இத நான் 2 துண்டா உடைக்க வேண்டியதா இருக்கும். எப்படி வசதி? கொஞ்சம் அழுத்துனா போதும், உடஞ்சிருச்சு. பாத்தியா? நான் தான் சொன்னேன். வேண்டாம், அதை எதுவும் பண்ணாத. எங்க அப்பா ஞாபகமா எனக்கு இருக்கிற ஒண்ணு அது மட்டும்தான். விடுறேன். நானே வரேன். என் அழகு மகளின் திருவுருவத்தை செதுக்குகின்றேன் என்ற பெயரில் அவமானப்படுத்திய இந்த சிற்பிக்கு 1000 சவுக்கடி மக்கள் முன்னிலையில் நிறைவேற்றுங்கள். இவன மாதிரி சிற்பிக்கெல்லாம் இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாத்தான் மகாராஜா சரிப்பட்டு வருவாங்க. நான் கூட சிற்பம் ஏதோ அழகா வந்துருச்சுன்னு நினைச்சுதான் நான் பண்ணுனேன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். மன்னிச்சிருங்க மகாராஜா. ஏன் தண்டனையை ஆரம்பிக்கவில்லை? சீக்கிரம் தண்டனையை நிறைவேற்றுங்கள். உத்தரவு மகாராஜா. அர்தார் வீரர்கள், எங்க இருக்க கிளவா?
எல்லாரும் நில்லுங்க, அவளை மரியாதையை விட்டுருங்க. என்னையும் ஏத்திட்டானுங்களா? இளவரசியையும் இளவரசியை காப்பாற்றச் சென்ற சிற்பியையும் ஹர்தார் வீரர்கள் பாபா யோகாவிற்கு இரையாக்க பிடித்துச் சென்றார்கள். உங்க வேட்டைய முடிச்சிட்டு மறுபடியும் வந்துட்டீங்க போல இருக்கு. எனக்கு இங்க சாப்பிட ஒண்ணுமே இல்லையே ஏங்குல். உங்களுக்காகத்தான் இவங்களை கொண்டு வந்திருக்கோம். அப்ப ஏன் இன்னும் வெளியிலேயே நிக்கிறீங்க? ஆரத்தி எடுக்கணுமா? அவங்கள உள்ள கொண்டு வாங்க. Что это принесли мне? Что это такое, а? Это же одни кожи до кости. Фу. Это ничего. Это он упитанный. Мой папа... என்ன கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு? இதையெல்லாம் எப்படி சாப்பிட முடியும்? இந்த பையனை பாரு, வெறும் எலும்பு தோலுமா இருக்கு. அம்மா குண்டாதான் இருப்பாரு. துரோகி. அப்போ அவரையும் கொண்டு வந்துருவோம். ஒரு குடும்பத்து கறி கிடைச்சா ருசியாத்தான் இருக்கும். இன்னையே இங்க நிக்கிறீங்க, வெளியில போய் நில்லுங்க. முன்னாடி சூப்பு வச்சிருக்கேன், குடிச்சிட்டு போங்க. விஷக்காளானும் கருந்தேளும் போட்டு காரமா வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போங்க. கத்தாத. தப்பிக்க போறீங்களா? நீ யாரு? நானா? நான் தான் கற்களின் ராணியோட பொண்ணு. என்னது, கற்களின் ராணியா? என்ன அப்படி கேக்குற? அப்போ உனக்கு தெரியவே தெரியாதா கற்களின் ராணினா யாருன்னு? தெரியாது, தெரிஞ்சுக்க ஆசையும் இல்ல. எங்க அப்பா தான் பாரின், அவர் ஆளுங்களை இங்க கண்டிப்பா அனுப்புவாரு. அவங்க என்ன காப்பாத்தி உங்க எல்லாரையும் அடிச்சு கொன்னுடுவாங்க. கொல்லத்தான் போறேன், ஒருத்தரை உயிரோட விட போறதில்ல. என் பொண்ணு கையில ஆயுதமே இல்லாம அவங்க கிட்ட தனியா மாட்டிக்கிட்டா. அந்த அர்த்தார் வீரர்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி கொடுமையான முறையில நம்மளுடைய கிராமங்களை எல்லாம் கொஞ்சம் கூட இவி இறக்கமே இல்லாம தூக்கிக்கிட்டு இருக்காங்களோ, இது தாக்கிக்கிட்டே இருக்காங்களோ, அது வரைக்கும் நாம ஓயக்கூடாது. எல்லாரும் கேக்குறீங்கல்ல? இல்ல அடிச்சு கொன்றுவேன். நிறுத்துங்க. எது எப்படினாலும் அந்த கடத்தல்காரங்களை நாம கண்டுபிடிச்சே தீரணும், தண்டிக்கணும். என் பொண்ணை கூட்டிட்டு வரணும்.
போங்க, அவங்கள கொன்னுட்டு என் பொண்ணோட வாங்க. எங்க போகணும்னு சொல்லலையே. என்னது? அந்த அர்த்தர் வீரர்கள் எங்க இருப்பாங்கன்னு சொல்லுங்க. சபா, எல்லாத்தையும் நானே சொல்லணுமா? நீங்க எதுக்குமே உதவ மாட்டீங்கடா. எங்க இருக்காங்கன்னு தேடி பாருங்க. அவங்க எப்படி வர்றாங்க, எங்க போறாங்கன்னு தெரியல. ராஜா, அந்த அர்த்தார் வீரர்கள் காட்டுப்பகுதியில் வாழறதாக நான் கேள்விப்பட்டேன். கேட்டீங்கல்ல, அடர்ந்த காட்டு பகுதியில தான் அர்த்தார் வீரர்கள் இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த காட்டுக்குள்ள போன யாருமே திரும்பி வந்ததே இல்லையே. எங்களால அங்க போக முடியாது. போனா திரும்பி வரமாட்டோம். நாங்க போக மாட்டோம், எங்களால முடியாது. நிச்சயமா போக மாட்டோம். ஆமா, இவ்வளவு ஏன் எங்க அப்பா கூட போனதில்ல தெரியுமா? இவங்க எல்லாரையும் சாகடிக்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஹர்தார் வீரர்களை அவ்வளவு சீக்கிரம் சாகடிக்க முடியாது. என்னையே எதிர்த்து பேசுறியா? அடி வேணுமா? அந்த வீரர்கள் 1000 வருஷம் கல்லாதான் இருக்காங்க. அந்த கற்கள் என்ற அணியோட சக்தியால தான் அவங்க உருவாக்கப்பட்டாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? சாபத்தால கல் குகையில அடைக்கப்பட்ட ராணி தன்னை விடுவிச்சுக்கிறதுக்காகவும் தன்னோட கட்டளைக்கு கீழ்ப்படியவும் தன்னுடைய மந்திர சக்திகளை ஒன்று திரட்டி இந்த ஹர்தார் வீரர்களை உருவாக்குனாங்க. அந்த ஹர்தார் வீரர்களின் தலைவர் எங்கோல். இதயத்துக்கு பதிலா அவருக்கு கல்லுதான் இருக்கு. கைக்கு பதிலா கத்திரி தான் இருக்குன்னு சொல்லுங்க. மகாராஜா கூட சமயத்துல நகைச்சுவையா பேசுறாரு. இந்த கதையெல்லாம் எங்க கிட்ட சொல்லாதீங்க. மகாராஜாவை நானும் நம்ப மாட்டோம். இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. நான் சொல்றத கேட்கலன்னா அடி நிச்சயம். இதுக்கு மேல என்ன பேசணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. போங்க இங்க இருந்து. நம்ம மக்களுக்கு புத்திசாலித்தனமே பத்தாது. ஆமா ஆமா, என்னைக்கு இவங்களுக்கு புத்தி சொல்லி இவங்கெல்லாம் என்னைக்கு திருந்த போறாங்களோ? அதுவும் சரிதான். ஒரு நல்ல வாத்தியாரால தான் எல்லாத்தையும் கத்து கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன். சரியா அது மாதிரி. ஆமா ஆமா. இப்ப என்ன சொல்லிட்டேன்னு நோமாங்கிற? போயிடுங்க இருந்து.
ஜாக்கிரதையா போங்க, அந்த பக்கம். இதை தாண்டி எப்படி போறது? ஓ, அந்த மூங்கில் குச்சியை சொல்றியா? அது இறங்கிடும். நீங்க தைரியமா போங்க. என்ன சும்மா விளையாடுறியா நீ? இது நியாயமே இல்ல. நியாயமா? அப்படின்னா என்ன? எனக்கு தெரியாது. உன் மந்திர சக்தியை பயன்படுத்தாத, அப்பதான் எங்களால போக முடியும். நீ என்ன சொல்ற? என்கிட்ட மந்திர சக்தி எதுவும் இல்லையே, ஏன் யோசிக்கிற? எங்களை வெளியே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட விளையாடுறியா? உன் புத்தியை காமிச்சிட்ட பத்தியா? எங்களை ஓட விட்டுட்டு முடிஞ்சா வந்து புடி பாக்கலாம். உடைக்க முடியாதுன்னு நினைச்சியா? என்னால எதுவும் செய்ய முடியும். நீ இங்க இருந்து ஓடிடு. ஓடு. நீ வரல? ஓடுங்கறல. வாயுவா. ஓடுன்னு சொல்றல. ஓடுங்களாவா? இது அந்த பொம்பளைக்கு பாம்பு மாதிரி நீளமா வால் இருக்குமா? அப்படியா? நிஜமாதான் சொல்றேன். வாயில கூட கொடுக்கு இருக்குமா? அவளோட கண்கள் கல்லு மாதிரி இருக்குமா? ஐயோ, அது மட்டும் இல்ல, கையி காலு எல்லாமே அவளுக்கு கல்லு மாதிரி தான் இருக்குமா? நிஜமாவே அவளுக்கு வால் இருக்குமா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? அந்த சாபம் தீர்றதுக்கு அவளுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கான். அவளுக்கு இப்போ ஒரு நல்ல சிற்பி தேவை. ஞாபகம் இருக்கா? ஸ்டீபன் ஒரு நல்ல சிற்ப கலைஞர் நம்ம கிட்ட இருந்தாரு. ஆமா. அவரை இப்போ அந்த ராணி கடத்திட்டு போயிட்டா. அப்புறம் அவ அந்த கற்களை செதுக்க சொன்னா, ஆனா அவரால முடியல. அதுக்கப்புறம் அவரை என்ன பண்ணாங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஐயோ, இது வரைக்கும் எத்தனையோ பேரை இந்த மாதிரி அவ கடத்தி கொண்டு இருக்கா. ஸ்டீபனோட மனைவி ரொம்ப நாளா காத்திருந்து சொல்லுங்க ஏமாந்து இறந்தே போயிட்டாங்க. பாவம், அவங்களோட பையன் தான் அனாதை ஆயிட்டான். அதான் அந்த பையன் யுவான். அவங்களோட பையன் தான். அப்பா போல இந்த பையனும் அவகிட்ட போய் மாட்டிக்கிட்டான். என்னடா சத்தம் இது? பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த காட்டுக்குள்ளையாடா நம்ம போகணும்? இந்த காட்டுக்குள்ள போனா திரும்பி வரமாட்டோம் போல இருக்கே. பயிர் நிறைய சாப்பிட்டா அது போலாம். கழுக்கு முழுக்குன்னு இருந்த குண்டு பெருச்சாலிய ஓட விட்டுட்டேன். இந்த நோஞ்சான வச்சுக்கிட்டு என்னத்தான் சூப்பு பண்ண போறோன்னு தெரியல. மறுபடியும் எழுந்திருச்சானா இத வச்சு தட்டி தட்டி விடு. நான் கொஞ்சம் காளான்களை நறுக்கிட்டு வரேன். காத்தியா, நீ இரு, நான் யாருன்னு போய் பாத்துட்டு வரேன். அநேகமா அந்த ஏங்குலாவா தான் இருப்பான். அவன் கதைய நானே பாத்துக்கிறேன். இப்ப உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்திருக்க? நான் அவளை பார்க்கணும். என்னையும் தள்ளி விடுற? நீங்களே எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன அவ்வளவு சீக்கிரத்துல கொல்ல முடியாது சோனியக்காரே. சோனியக்காரியா? என்னைய அப்படி சொல்ற? நான் உன்னை காப்பாற்றணும் தான் நினைச்சேன். நீதான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இதை என்ன நம்ப சொல்றியா என்ன? அம்மா காட்டியா? இதோ வந்துட்டு பாட்டி. உன்னை பாக்க யாரோ வந்திருக்காங்க. இதோ வந்துடுறேன். சோப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதோ வந்துருவா. நீ இங்கே இரு. இது உள்ள போ. இது உனக்கு எப்படி கிடைச்சது? உள்ள போன்னு சொன்னேன். நான் அவளை உடனே பார்க்கணும். வருவா வருவா, பாத்துட்டு போ. இங்க பாரு, நான் இதை தட்டுவேன். உடனே வெளியே வந்து ஜன்னல் வழியா குதிச்சிட்டேன். காட்டியா, வரியா இல்லையா? கூப்பிடுறாங்க. வரேன். இதோ வந்துட்டே இருக்கேன். இளவரசி இல்லாம திரும்பி போனா நம்மள உதைப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. இளவரசிய தேடி போனாலும் உதைப்பாங்க. கேவலம் ஒரு ஜான் வயிற்றுக்காக உயிரை பணைய வச்சு உழைக்க வேண்டியது இருக்கு. என்ன வாழ்க்கடா இது?
வாழ்க்கையே ஒரு போர்க்களம், அதை நாம வாழ்ந்துதான் பார்க்கணும். அப்படிங்கிற என்னடா என்னடா அது? டேய், டேய், அங்க பாரு மெல்ல பண்ணி டேய், அந்த மெல்ல பண்ணி விடாதடா புறா. ஏய் நில எங்க போற நீ? புறா புடிச்சா நம்ம மகாராணி 20-25க்கு மேற்பட்ட அர்த்தார் வீரர்கள் மகாராணியை துரத்திட்டு வந்தாங்க. போனா நம்ம உயிர் தானே போகும். ஆனா எப்படியாவது மகாராணியை காப்பாத்தணும்னு நாங்க எல்லாரும் வீரத்தோட அவங்க கூட சண்டை. போதும் போதும், இந்த வீரத்தை தான் எதிர்பார்த்தேன். என் பொண்ண பத்திரமா கூட்டு வந்திருக்கீங்களே, அதுவே போதும். அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு என்ன கொடுத்தாலும் தகாது. என்கிட்ட இருக்கிற உயர்ந்த பொருளே என் பொண்ணுதான். நான் இவளையே உனக்கு கொடுக்கறேன். என்ன சொல்ல வரீங்க? ஏய் கிளாவா, கொஞ்சம் எந்திரி. உன் உயிரை காப்பாத்தின வீரனுக்கே உன்னை கட்டி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். சந்தோஷம். என் உயிரை காப்பாத்தின ஹீரோ யுவன் தான். அவன் தான் காப்பாத்துனானா? மொத்தமா கரைஞ்சிட்டான் போல இருக்கு. எலும்பும் தோலுமா இருந்தான்ல, அதான் எல்லாம் கரைஞ்சிருச்சு. கறி துண்டே இல்லாம போயிடுச்சு. நல்ல தூக்கம் வருது. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டேன். அந்த எலும்பெல்லாம் எடுத்து ஓநாய்க்கு போட்டுடு. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன் பாட்டி. மகாராணி, உங்களுக்கு பேராபத்து வரப்போகுது. என்னது? எனக்கு ஆபத்து வரப்போகுதா? கண்ணாடி உடைஞ்சதுல இருந்து உனக்கு மூளை கலங்கிடுச்சு. ஒரு சின்ன பையன் உங்களுக்கு ஆபத்தா வரப்போறான். சின்ன பையனை பார்த்து என்ன பயப்பட சொல்றியா? இவனை பார்த்து நீங்க பயந்துதான் ஆகணும். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணாலும் பிடிக்கல, பண்ணலனாலும் பிடிக்கல. நான் கிட்டத்தட்ட 1000 வருஷம் உங்க கூட தான் இருக்கேன். நான் சொல்றத கேளுங்க. தேவையில்லாம என்ன கோவப்பட வைக்காத. அந்த பை குதி. இதுக்குள்ளயா? ஏன் பயமா இருக்கா? பயமா? எனக்கா? இப்ப எங்க இருக்கோம்? கல் கோபுரத்துக்குள்ள. இந்தா இதை வச்சுக்கோ. என் பின்னாடியே வா. இவான், இவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க. உயிரோட இருக்காங்களா? என்ன விளையாடுறியா? இதெல்லாம் வெறும் கல்லு தானே. நாசத், வா போலாம். அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இங்க இருக்கிற ராணியோட போர் வீரர்கள் தான் இந்த அர்தார் வீரர்கள். அந்த ராணியை இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்க மாட்டேன். அவங்கதான் என் அம்மா. நானே அவங்களை எப்போவாது ஒரு முறை தான் பாப்பேன். அதுவும் அவங்களே வான்னு சொன்னாதான். உன் கையை கூட இந்த இடத்துல தனியா இருக்க வேண்டாம். என்ன என்ன அப்படி பாக்குற? உன் கைய தொட்ட உடனே ஏதோ மாதிரி இருக்கு. உன் கையில உயிர் இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்? நான் உயிரோட தானே இருக்கேன். எல்லாருக்குமே
கை இந்த மாதிரி தான் இருக்குமா? உனக்கு அது கூட தெரியாதா? வா போலாம், நேரமாயிட்டு இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு சிறந்த சிற்பி வந்து இந்த அலாத்திர் கற்களை செதுக்கி அதுக்கு உயிர் கொடுத்தா அப்பதான் எங்க அம்மா இங்கிருந்து வெளியே போக முடியும். அது மட்டும் இல்ல, இப்ப கற்களின் ராணியா இருக்கிறவங்க அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும். அவங்களுக்கு அவ்வளவு சக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த கோபுரத்துல இருந்து வெளியேற முடியும். 100 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சிற்பியை கடத்தி கூட்டிட்டு வருவாங்க. அந்த கற்கள் செதுக்கதான். ஆனா எதுவும் வேலைக்கு ஆகல. ஒரு கை கொடு. இதெல்லாம் எப்படி கிடைச்சது? நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தப்போ அம்மா ஒரு சிற்பியை கடத்தி கூட்டிட்டு வந்தாங்க. அவரு ரொம்ப நல்லவரு. அவரும் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரி தான் இருப்பாரு. இதெல்லாம் அவரு பண்ணதுதான். அவரு நிச்சயம் என் அப்பாவேதான். நீ சொன்ன சிற்பி எங்க அப்பாவே தான். இப்ப அவர் எங்க இருக்காரு? எங்க அப்பா எங்கன்னு கேட்ட. அவர் உயிரோட இல்ல. யார் கொன்னது? உங்க அம்மா தானா? ஆமா. அவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்க. உனக்கு அவங்கள பார்த்தே ஆகணும்னா சொல்லு. கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அப்போ ஒண்ணு செய். இது என்ன தெரியுமா? சிறந்த சிற்ப கலைஞர்களால சிற்ப கலையை பத்தி, அதுல இருக்கிற ரகசியங்களை பத்தி எழுதப்பட்ட புத்தகம் இது. இதுல கடைசி எழுதுனது உங்க அப்பா தான். இத முழுசா படிச்சேன்னா நல்ல சிற்ப கலைஞன் ஆயிடுவேன். அப்ப எங்க அம்மாவே உன்னை தேடி வருவாங்க. அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நீ இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. முடிவு உன் கையில. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதை தடுக்க முடியாது. சரி, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இந்த கிணத்துல குதி. நேரா உங்க வீட்டுக்கே போயிடுவேன். ஏதாவது கிணத்துல குதிச்சாதான் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்போ எந்த கிணத்துல வேணாலும் குதிக்க முடியுங்கிறியா? குதிக்கலாம், ஆனா எல்லாரும் இங்க வர முடியாது. சரி, பத்திரமா கிளம்பு. சீக்கிரம் போ. காத்தியா, நாம மறுபடியும் சந்திப்போமா? என்ன நடக்கணும்னு இருக்கோ அதை தடுக்க முடியாது. சீக்கிரம் கிளம்பு. போயிட்டு வரேன் காத்தியா. நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன். உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். யுவான் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்த ரகசியங்களை ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டான். எண்ணிலடங்காத அளவிற்கு அந்த புத்தகத்தில் ரகசியங்கள் இருந்தன. ஒரு வருடம் முழுவதும் அந்த ரகசியங்களை கற்று சிற்பங்களை செதுக்கி பயின்று கொண்டான். பல அற்புதமான உருவங்களை அவன் சிற்பக்கலையால் வடிவமைத்தான். வெளி உலகத்தையே மறந்து அவன் உண்ணாமல் உறங்காமல் அந்த கலையை கற்றுக்கொண்டான். அவன் மனதில் இருந்த ஒரே எண்ணம், இதுவரை உலகமே காணாத அளவிற்கு ஒரு சிறந்த சிற்பியாக வேண்டும் என்பதுதான். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற வாக்கிற்கிணங்க உண்மையான உழைப்பும்
முயற்சியும் தோற்று போகாது என்பதை நிரூபிக்கும் வகையில் யுவான் உழைத்தான். உழைப்பிற்கான பலனையும் அடைந்தான். அவன் அனைவரும் பார்த்து பாராட்டக்கூடிய வகையில் ஒரு சிறந்த சிற்பியானான். நான் கேள்விப்பட்டது கூட இல்ல. கல்லுக்கு எப்படி உயிர் வர முடியும்? உங்ககிட்ட தான் பேசுறேன், பதில் சொல்லு. உன் உடம்பு வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரல. உனக்கு லட்சியம் ஏதாவது இருக்கா? என்னது? வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற ஆசை ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். இருக்கு. என்னது? அன்னாச்சி பழம் இருக்குல்ல, ஆமா, அதை சாப்பிடணும். அதான் என் ஆசை. அன்னாச்சி பழமா? அன்னாச்சி பழத்தை இது வரைக்கும் புத்தகத்துல தான் பாத்திருக்கேன். சாகிறதுக்குள்ள எப்படியாவது ஒரு தடவையாவது அந்த பழத்தை சாப்பிடணும். அதை செஞ்சிட்டேன்னா என் சாதனை முடிஞ்சிடும். அவ்வளவுதானா? சரி, வேற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சத்தியமா? அது நான் கிளாவாவை கண்ணா பின்னான்னு காதலிக்கிறேன். எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். யுவான நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணியே தீருவேன். யாரு கேக்கு செய்ய சொன்னது? இளவரசி தான் செய்ய சொன்னாங்க. கல்யாணத்துக்காக ஒரு பெரிய கேக்க உடனே பண்ணுன்னு சொன்னாங்க. அதான் பண்ணோம். கல்யாணத்துக்கு ஒரு வெறும் பயலாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா, அதுக்கு நீங்க கேக் செய்வீங்க? செய்யட்டுமா வேண்டாமான்னு என்ன யாராவது கேட்டீங்களா? என் பொண்ணு எடுத்த முடிவுக்கு நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்க, அப்ப நானும் சம்மதம் சொல்லிடுறேன். இன்னும் என் மூஞ்சி ஏன் பாத்துக்கிட்டு இருக்க? போய் அவனை கூட்டு வா. இப்பவே போறேன். யுவான் கண்ணா, எங்க இந்த பக்கம்? ஏன்னு உனக்கு தெரியாதா? அது சரி, நீ வெளியே வந்துதான் ரொம்ப வருஷம் ஆச்சே. நீயும் உட்காந்து என்னென்னமோ பண்ற, ஆனா என்னன்னு உனக்கே புரியல. இதுவரைக்கும் எதையாவது உருப்படியா கத்துக்கிட்டியா இல்லையா? ஓடி ஓடி உழைக்கிறவன் எல்லாமே உருப்படி இல்லாம போய்கிட்டு இருக்கான். நீ ஒரே வீட்டுக்குள்ள உட்கார்ந்து என்னடா உருப்பட போற? குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறவன் எப்படியா உருப்படுவான்? உருப்படவே மாட்டான். என்னது அது? கொண்டாடா பாக்கலாம். அட எலி, அட இது எங்க இருந்துடா திருடுனா? அத நானே செதுக்கின. நீ போய் சொல்ற. இவ்வளவு அழகான பொம்மையா உன்னால செதுக்க முடியாதரா. நீ சொன்னா அதை நான் நம்ப மாட்டேன்டா. என் உழைப்ப கேவலப்படுத்தாதீங்க. எனக்கு கெட்ட கோவம் ஒரு சொல்லிட்டேன். இங்கதான் இருக்கா, வாங்க. விடுங்க, சமாளிப்போம். காத்தியா, உனக்கு என்ன வேணும் இப்ப? உன்கிட்ட நான் இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் காத்தியா. சொல்லு. என்ன என்ன விஷயம் சொல்ல போற? இத்தனை வருஷம் உனக்கு புரியாத ஒரு உண்மை, அத புரிஞ்சுக்க கூடிய வயசு வந்துட்டதுனால நான் இப்ப உன்கிட்ட சொல்றேன். நீ அந்த கற்களின் ராணியோட பொண்ணே கிடையாது. அவ உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அவ சுயநலவாதி. நீ சின்ன பொண்ணா இருக்கிறப்போ அவ உன்னை கடத்தி கொண்டு வந்தா. அவ வேலைகளை செய்யறதுக்கு உன்னை பயன்படுத்திக்கிட்டா. இந்த விஷயம் அவளுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்கிட்ட சொல்லணும்னு தோணிச்சு, அதான் சொன்னேன். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. சரி, நான் இப்ப என்ன பண்றது? என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இருக்கிற ஒரே பொக்கிஷத்தை, என் தங்கத்தை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். புரியுது புரியுது. என்ன கொடுப்பீங்கன்னு தானே கேட்க வர்றீங்க? நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு என் பொண்ணோட கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட சீதனம் கொடுக்க போறதா இருக்கேன். புரியுது. அப்படி என்ன கொடுக்க போறீங்கன்னு கேக்குற? சொல்றேன் கேட்டுக்க. ஒரு அழகான வீடு கட்டி கொடுப்பேன். வீட்டுல மொத்தம் 3 அறை இருக்கும். நீங்க 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாடலாம். என் ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? அந்த வீட்டுல நீங்க 2 பேரும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருக்கணும். புதுசா கட்ட போற அந்த வீட்டுக்கு
நம்ம ஆளுக சொர்க்கம்னு பேர் வச்சிருக்காடுங்க. நிஜமா சொல்றேன், அந்த வீடு அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வண்டி, ஜெர்மனியில செஞ்ச ஒரு இன்ஜின் பொருத்தி இருக்கும். சும்மா அந்த வண்டி சல்லுன்னு போகும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வண்டியில மணி அடிக்கும். மணி அடிச்சுக்கிட்டே போலாம். கேட்கவே சூப்பரா இல்ல? அவசரப்படாத, பொறுமையாரு. பணமும் தரேன், ஒரு பை நிறைய வெள்ளி காசுகளும் தர்றேன். வெள்ளி பத்தாதா? சரி, என் பொண்ணுக்காக தங்கமே தரேன். இப்ப என்ன சொல்ற? போதும் போதுங்கிற அளவுக்கு தரேன். இன்னும் வேற என்னதான் வேணும்? நான் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறேன். நாம 2 பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். மகாராணியும் அப்படிதான் சொல்லிருக்காங்க. அவங்க சொன்னா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? திடீர்னு நாளைக்கு அவங்க வந்து கடல்ல குதினா குதிச்சிருவியா? கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேன். மாட்டேன். இந்த கோபுரத்துல இருந்து கீழே குதிக்க சொன்னா குதிப்பேன். அது சரி, நான் சொன்னா குதிப்பியா? குதிப்பேன். அப்ப நான் என்ன சொன்னாலும் செய்வியா? நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா செய்வேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. மாட்டேன். நான் வேற ஒருத்தரை விரும்புறேன். யாருகிட்ட? காலையில நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். தலைவர் சொன்னது ஞாபகம் இருக்கா? உனக்கு விருப்பம் இல்லாட்டாலும் நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். என்ன நடக்கணுமோ அதை தடுக்க முடியாது. ராணியே, இவ்வளவு நாளா என் கூட பேசவே இல்ல, இப்ப மட்டும் எதுக்கு பேசுற? ஒரு முக்கியமான விஷயம், உங்க மேல இருக்கிற சாபத்தை பத்தினது. நீங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த சிறந்த சிற்பி இப்போ கிடைச்சிட்டான். அவ உங்க பக்கத்திலேயே தான் இருக்கான். எங்க இருக்கா? நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். சொல்றது கேக்குதா? இப்போ நான் உன்னை சந்திக்க தயார். நான் சொல்றது கேக்குதா இல்லையா? நான் அந்த கிணத்து வழியா இங்க வந்து சேர்ந்துட்டேன். அப்படின்னா நான் சிறந்த சிற்பி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். நான் மாஸ்டர் ஆயிட்டேன். எங்க அப்பாவும் மாதிரி. எங்க இடத்துக்கு உன்னை வரவேற்கிறேன். அர்தார் வீரர்கள் உனக்கு வழி காட்டுவாங்க. கிளாவா, கிளாவா, கிளாவா. யாரது?
இங்க இருந்து போயிடு. அப்பா வந்துடுவாரு. இரு, உனக்காக. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கண்கள் ரொம்ப அழகா இருக்கு. கிளி மாதிரி மூக்கு, மாம்பழம் மாதிரி கன்னங்கள். மொத்தத்துல நீ ஒரு தேவதை. நீ ரொம்ப புத்திசாலி. இந்த ஊர்ல உன் அளவுக்கு அழகா யாருமே இல்ல. கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள் வந்து வாழ்த்தும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அத நான் இப்பதான் நம்புறேன். நீ மேல இருந்து வந்த தேவதையா? தேவதை, நீ எங்க இருக்க? காத்தியா, வந்துட்டியா? நான் வந்துட்டேன் காத்தியா. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். அந்த புத்தகத்தை முழுசா படிச்சுட்டல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடக்கிறத தடுக்க முடியாது. நான் இப்போ ஒரு மாஸ்டர், சிறந்த சிற்பி ஆயிட்டேன். எது பண்றதுனாலும் யோசிச்சு பண்ண. இதான் அலாத்திக் கற்களா? பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. இவான், இங்க இருந்து போயிடலாம். எங்க போவீங்க? இங்க வந்தவங்க அவ்வளவு சீக்கிரமா திரும்பி போயிட முடியுமா? ஆஹா, நல்லா இருக்கு. நீயும் என்ன மாதிரியே இருக்க. உங்கள மாதிரியா? அப்படி நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லையே. நீங்க தான் என் அம்மாவே இல்லையே. எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? அந்த கண்ணாடிக்காரன் உங்ககிட்ட சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். யுவான், பயப்படாத. நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீ ஆம்பளை தானே? போயும் ஒரு பொண்ணு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். நான் ஒண்ணும் ஒளிஞ்சுக்கல. உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல நீ சொல்ல. நீ காட்டியாவ காதலிக்கிறியா? ஆமா, உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அதையெல்லாம் நான் கேட்கல. நீ அவளை காதலிக்கிறியா இல்லையாங்கிறத மட்டும் சொல்லு. காதலிக்கிறேன். காட்டியா நான் வளர்த்த பொண்ணு. உங்க கல்யாணத்துல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ. நல்லபடியா வாழுங்க. நீங்களா சொல்றீங்க? எங்க ரெண்டு பேரையும் எங்க இருந்து சும்மா விடுறீங்க? ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. காட்டியாவ கண்டவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். நீ சிறந்த சிற்பின்னு நிரூபி. நீ உண்மையாவே மாஸ்டர் தானே? அந்த கற்களை செதுக்கிடு. இதுக்கு ஒத்துக்காத இவான். அவங்க உன்னை ஏமாத்தி இந்த உலகத்தையே அழிச்சிருவாங்க. காட்டியா, நீ இந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. அந்த கற்களுக்கு அவன் உயிர் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பொறுப்புகள் வந்துடும். நேரமே இருக்காது. அதுக்கப்புறம் உங்க விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். போட்டியில் அவன் தோத்துட்டானா அவனை மறந்துட்ட. இந்த போட்டிக்கு நான் தயார். நான் இந்த கற்களை உடைக்க போறேன் பாரு. வேண்டாம், உடைச்சிடாத. இவ்வளவு தூரம் ஆயிட்டதுனால உன் வழிக்கே நான் வரேன். நல்லா கேட்டுக்கோ இவான். போட்டியில நீ தோத்துட்டனா காட்டியாவை நீ பார்க்கவே முடியாது. நீ வா இவான். எங்க கிட்ட என்ன பேச்சு? நாம இந்த இடத்தை விட்டு போயிடலாம்.
இதை எடுத்துக்க. ஆயுதம் இல்லாதவனோட நான் போரிடுறதில்ல. அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஜாக்கிரதை. அவனை வெட்டு. கெஞ்சி கேட்டுக்கிறேன் எங்கோ, தயவு செஞ்சு அவனை ஒண்ணும் பண்ணிடாத. அன்னைக்கு என்ன சொன்னாலும் செய்வியான்னு கேட்டல்ல, இப்ப இவனை விட்டுறேன். இதுவும் உனக்காகத்தான். இவான், எழுந்துரு. அவங்கள புடிச்சு இழுத்துட்டு வான்னு சொன்னா தப்பிச்சு போயிட்டாங்க. நீ என்கிட்டயே வந்து சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? அவளுக்கு என் மேல விருப்பமே இல்ல. அவ அவனைத்தான் விரும்புறா. அதனாலதான் அவளை அங்கேயே விட்டுட்டேன். தியாகம் பண்றியா? உன் தியாகத்தை தூக்கி குப்பையில போடு. எனக்கு தேவை அந்த பையன் மட்டும்தான். அவனால மட்டும்தான் அந்த கற்களை செதுக்க முடியும். அவன் அப்படி பண்ணிட்டானா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல என்ன நடக்கும்னு தெரியுமா? வயல் வறண்டிடும், நதிகள் வத்திடும், இந்த உலகமே கல்லா மாறிடும். இரவு நேரம் மட்டும்தான் இருக்கும். இந்த உலகமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். உலகமே கல்லா மாறினா இந்த உலகத்துக்கே நான் தான் ராணியா இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை மொத்தமா ஆள போறது நான் தான். வா போலாம். இரு. இவான், அந்த கற்களை என்கிட்ட கூட. உனக்கு அது தேவையில்லை, அதனால பிரச்சனை தான் வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த கற்களுக்கு உயிர் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாம். உலகத்திலேயே சிறந்த சிற்பி நான் தாங்கிற பேரும் புகழும் கிடைக்கும். நான் சொன்னதை நீ கேட்கவே இல்ல காட்டியா, அதனால என்னோட மந்திர சக்தியை நான் பயன்படுத்துறேன். என்னாச்சு காத்தியா? என்னாச்சு? நீ அந்த அலாத்தர் கற்களுக்கு உயிர் கொடு. அப்பதான் உன் காட்டியா உனக்கு ஒழுங்கா கிடப்பா. தான் கத்துக்கிட்ட சிற்பக்கலைய முழுமையா பயன்படுத்துறதுக்காகவும் அந்த கற்களின் ராணி கிட்ட இருந்து தன்னுடைய காதலிய காப்பாத்துறதுக்காகவும் யுவான் வேலை செய்ய ஆரம்பிச்சான். முழு மூச்சா அலாத்தின் கற்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு யுவான் போராடினான். அவன் காட்டியா சொன்னதை கேட்கவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கவே இல்லை. அவன் அந்த கல்லை செதுக்க செதுக்க வீட்டுக்கு வெளியே வானம் கருத்துக்கிட்டே போச்சு. இந்த உலகமே அந்த கற்களின் ராணியோட கையில மாட்டிக்க போகுது.
காத்தியா, நான் வந்துட்டேன். உனக்காக தான் இங்க வந்திருக்கேன். தாமதமா வந்துட்டீங்க மாஸ்டர். காத்தியா, என்னாச்சு உனக்கு? உனக்கு தெரியாதா? அந்த கற்களுக்கு உயிர் கொடுத்ததுனால நான் இனிமே ஒரு சூனியக்காரியா தான் என் வாழ்க்கைய கழிக்க முடியும். அந்த ராணி உன் உயிரை எடுத்துப்பா. அவளை நீ நம்பி இருக்க கூடாது. அந்த ராணி உன்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா. நான் நிரந்தரமா உன்னை விட்டு போறேன் இவான். நீ என்ன பண்ணுவே ஏதோ பண்ணுவே தெரியாது. கல்ல கூட தொலைக்கிற மாதிரி எனக்கு ஒரு கூர்மையான கத்தி வேணும். பண்றேன். எவ்வளவு நாள்ல வேணும்? 5 நிமிஷத்துல. சரி இரு. அந்த அலாத்திக் கற்கள் எனக்கு வேணும். போங்க. அந்த சிற்பியால செதுக்கப்பட்ட அலாத்திக் கற்களை எடுத்துக்கிட்டு அவனை கொன்னுட்டு வாங்க. இது கல்ல உடைக்கிற அளவுக்கு கூர்மையானதா இருக்குமான்னு தான் தெரியல. தெரிஞ்சுக்க நேரம் வந்துருச்சு. இவங்களை நான் பாத்துக்கிறேன். நான் சீக்கிரம் வந்துடுறேன். போ போன்னு சொல்றல. கடைசி வார்த்தை சொன்னாதான் கிளம்புவே. என்னத்த சொல்றது? தயவு செஞ்சு கிளம்பு. கல்ல காணோன்னு தெரிஞ்ச உடனே யுவானுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நேர கிணறு இருக்கிற பக்கம் போனான். எப்படியாவது ராணிய கொன்னுட்டு அந்த கல்லையும் உடைச்சிடலான்னு போனான். காட்டியாவோட சாபத்தையும் தீர்த்திடலான்னு நினைச்சான். அதனால கிணத்துக்குள்ள குதிச்சான். கிணறு வழி கொடுக்கலையே. பரவாயில்ல விடு, நாம வேற வழியா போய் பாப்போம். என் நீண்ட கால ஆசை நிறைவேறிடுச்சு. இவ்வளவு காலம் நான் பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. உயிர் வந்துடுச்சு. அலாத்திக் கற்களுக்கு உயிர் வந்துடுச்சு.
எனக்கு எந்த மாற்றமும் தெரியலையே. முயற்சியெல்லாம் வீணாயிடுச்சா? அப்படி இருக்க முடியாதே. இதுல என்னமோ போட்டிருக்கேன். சீக்கிரம் காட்டுக்குள்ள போ. போங்கறல, தயவு செஞ்சு போ. அங்க இருந்து தானே வந்த, அங்க போறதுக்கு ஏன் பயப்படுற? அங்க போக முடியாது. அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு சரியான காரணம் இருக்கணும். அப்பதான் என்னால அங்க போக முடியும். காதலியை கண்டுபிடிக்கணும். இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? எல்லாத்தையும் விவரமா எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. அப்பதான் நான் காட்டுக்குள்ள போவேன். அவளை ராணி கடத்தி வச்சிருக்காங்க. அதுக்காக தான் கிணத்துக்குள்ள குதிச்சியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நான் ஏற்கனவே அந்த வழியா போயிருக்கேன். அப்ப நீ அந்த ராணிக்கு தேவைப்பட்ட, அதனால அவங்க தான் அந்த வழியை திறந்து விட்டாங்க. இப்ப நீ அவங்களுக்கு தேவையில்லையே, அதனால அந்த வழியை மூடிட்டாங்க. அதுக்குதான் காட்டுக்கு போகணுங்கிற. அங்க பாபா யாகாவை கண்டுபிடிச்சு அவங்க மூலமா தான் காத்தியாவை காப்பாத்தணும். நீ சரியான முட்டாள் தான். நான் சொல்றத கேளு. நீ அந்த காட்டுக்குள்ள போனா உயிரோட திரும்பி வர முடியாது. பரவாயில்ல, காத்தியா என் கூட இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் என் மனசே கேட்கல. என்னால உன்னை அங்க கூட்டிட்டு போக முடியாட்டாலும் அங்க போறதுக்கான வழியை நான் உன்கிட்ட சொல்றேன். ஆனா ஒண்ணு, இது வரைக்கும் யார் அங்க போய் உயிரோட திரும்பி வந்து நான் ஏன் உன்னை பயமுறுத்துறேன்? நடந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றேன். நம்புனா நம்பு, இல்லனா போ. போற வழியில பயங்கர ஆபத்துகள் இருக்கும். பெரிய பெரிய வீரர்களே அதுல இறந்து போயிருக்காங்க. காதலுக்கு கண்ணு இல்லன்னு பெரியவங்க சொன்னது எனக்கு இப்பதான் புரியுது. இருந்தாலும் நீ போற காரியம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். அந்த காட்டுக்குள்ள நீ தனியா தான் போய் ஆகணும். வெளியே போங்க. நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டேன். ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். என்னோட சாபம் போகணும்னா எனக்கு ஒரு ஆன்மா தேவை. அதுவும் மனித ஆன்மாவா இருக்கணும். இந்த இடத்துல ஒன்ன தவிர மனுஷங்க யாரும் இல்லை. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு காட்டியா. என் மேல இருக்கிற சாபத்தை தீர்த்துக்கிறதுக்காக நான் வளர்த்த போடான உன்னோட ஆன்மாவையும் நான் எடுத்துக்க வேண்டியிருக்கேன். அந்த பேசின குதிரை சொன்ன மாதிரியே யுவான் காட்டுக்குள்ள போனான். அது மட்டும் இல்ல, அவன் வழியில யார சந்திச்சாலும் அவங்க பாபா யாகா இருக்கிற இடத்துக்கு வழி காட்டுவாங்கன்னு அந்த குதிரை சொல்லிச்சு. யுவான், என்கிட்ட வா. யுவான், என்கிட்ட வா. என்கிட்ட வா. உனக்காக தான் இத்தனை நாளா காத்துட்டு இருக்கேன் யுவான். நீயா? நீ யாரு? என் கையை பிடிச்சுக்கோ. சொல்லு, நான் அழகா இருக்கேன்னு சொல்லு யுவான். ரொம்ப அழகா இருக்க. எனக்கு குளிருது. என்ன அரவணைச்சுக்கோ. எனக்கு ஒரு முத்தம் கொடு. என்ன பண்ற? இரு, நான் ஒரு கடல் கண்ணி. என்ன எதுவும் பண்ணிடாத. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரிதான். இந்த உருவத்தை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து ஓட வேண்டியது, இல்லன்னா கத்தி எடுத்து ஒரேடியா வெட்ட வேண்டியது. என்ன கொன்னுடலாம் நினைச்சியா? கொன்ன கொன்னு எனக்கு என்ன ஆக போகுது? நீதான் பல இளம் பெண்களை கொன்னுட்டு இருக்க. ஆனா அந்த பெண்களோட வரிசையில என்னால சேர முடியாது. எனக்கு ஏற்கனவே ஒருத்தர் இருக்காரு. நீயே இந்த இடத்துல இருக்க? நல்ல கேள்வி. யோசிச்சுதான் சொல்லணும். ஒருவேளை இதனால இருக்குமோ?
என்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது யுவான். சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்களே, தெரியல? என் வால் தெரியுது, இந்த சங்கிலி தெரியலையா? கட்டி போட்டது யாரு? அது ஒரு பெரிய கதை யுவான். நான் கோஷின்னு ஒரு வீரரை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். விதி எங்களை பிரிச்சிடுச்சு. கோஷி என்னை 200 வருஷமா காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா முடியல. கல்ராணி கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்த அவரை அவங்களுக்கு தெரியாம வைரத்தை எடுத்ததா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவரையும் என்னையும் பிரிக்கணுன்றதுக்காக தான் அந்த ராணி என்னை கட்டி வச்சிருக்காங்க. நீ உண்மையான வீரன் தானே? என்னை காப்பாத்துறியா? என்னை இங்க இருந்து காப்பாத்தினா உனக்கு பேரும் புகழும் கிடைச்சிடும். நானும் தப்பிச்சிடுவேன். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. நீ ஒரே ஒரு தடவை உன் கத்தி எடுத்து வெட்டினா போதும், சங்கிலி அருந்தே போயிடும். எனக்கும் விடுதலை கிடைக்கும். சரி செய்ற. என்ன ஏதாவது செஞ்சுட்டா? எதுவும் செய்ய மாட்டேன். எனக்கு இங்க இருந்து தப்பிச்சா போதும். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. வேலை முடிஞ்சதும் கழட்டி விட்டுறாங்க. மீனா பிடிக்கிறீங்க? அது உன்னதான் செய்யல. ஏரிக்கு முன்னாடி சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தா எல்லாரும் இப்படிதான் கேட்பாங்க. எரிச்சல கலப்பாதீங்க. ஆமா, நீ யாரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நான் வேற உன்னை மதிச்சு பதில் வேற சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு வழிபோக்கன் ஈவான். நான் நம்ப மாட்டேன். நான் உண்மைதான் சொல்றேன். நீ இந்த ஊர் இல்லையா? நான் வெளியூரை சேர்ந்தவன். என் பேரு ஈவான். நான் ஒரு சிற்பி. உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பாப்பேன்னு எதிர்பார்க்க கூட இல்ல. மனுஷங்களோட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அட, நீங்க பார்க்க போர் வீரர் மாதிரியே இருக்கீங்களே. ஆமா, நான் 34வது வீரன். அது என்ன 34வது வீரன்? உனக்கு தெரியாதா? சமுத்திரத்தாய் கொந்தளிப்பாள், கரையை தாண்டி பொங்கி சீருவாள். இடமும் வலமும் மறையத் தொடங்கி கடற்கரை மொத்தமும் அழிந்து போகுமே, மீண்டும் திரும்பி வருமே. புரிஞ்சுதா? சத்தியமா புரியல. இதையும் கேள்விப்பட்டது இல்லையா? மனதை தூண்டும் காலத்தின் கட்டளை, இது எதையுமே கேள்விப்பட்டது இல்லையா? 33 வீரர்கள். நல்ல கவிதை. ஆமா, ஆனா உண்மையில 33 இல்ல, 34 வீரர்கள். செர்னமோருடைய படையில நாங்க மொத்தம் 34 பேர் இருந்தோம். புரியுதா? மனதை தூண்டும் காலத்தின் கட்டளை 34 வீரர்கள். கவிதை நல்லா வரணுங்கிறதுக்காக 34 33 ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, என்ன அதனால வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. போயும் ஒரு கவிதை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க என்னைய வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. செர்னாமூர் சொன்ன வார்த்தைக்காக நான் எதுவும் சொல்லாம வந்துட்டேன். அப்போத்துல இருந்து நான் அந்த பாபா யாகா கிட்ட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஏரிய பாத்துக்கிறது தான் என்னோட வேலை. சுத்தமா பிடிக்கல. என் திறமைய பார்த்து பாராட்டாதவங்களே கிடையாது. அப்படிப்பட்ட திறமசாலி கிட்ட கத்திக்கு பதிலா மீன் பிடிக்கிற கம்பிய கொடுத்துட்டானுங்க. கத்திங்கிறது வீரன் கிட்ட தான் இருக்கணும். நான் உங்களுக்கு கத்தி தரேன். பதிலுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். இந்தாங்க, வாங்கிக்கங்க. எனக்கு அந்த பாபா யாகா இருக்கிற இடத்துக்கு வழி சொன்னா மட்டும் போதும். என்னது? அங்க போக போறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வர எவன் அவன் தட்டிக்கிட்டே இருக்கிறது? உப்புல கரைஞ்சு போன பையதானே நீ? நீ எப்படி உயிரோட இங்க? நான் பாக்குறது கனவா இல்ல நினைவான்னு கூட எனக்கு தெரியலையே. நினைவுதான். நான் உயிரோட தான் இருக்கேன். என்னது?
அவங்க பேத்தி தான் அன்னைக்கு என்ன உயிரோட காப்பாத்தினா. இருக்காது இருக்காது, நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். சரி, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பேத்தி காணாம போயிட்டாங்க, அது உண்மையா இல்லையா? என் பேத்தியா? அவளைதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க போனாலும் என் பேத்தி என்ன பார்க்க வராம இருக்க மாட்டா. கொஞ்ச நாளாவே அவ இருக்கிற இடம் தெரியாம குழம்பி போயிருக்க. நானும் அவளை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவ எங்க இருக்கா, எந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா, எப்படி இருக்கா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது தம்பி. அவளை நினைச்சு நானும் ஒவ்வொரு நாளும் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இதையும் உன்கிட்ட சொல்லணும்? நான் ஒரு பைத்தியக்காரி, இத போய் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேனே. நானா தானே உங்ககிட்ட கேட்டேன். அது இதுன்னு எதையாவது சொல்லி என்கிட்ட இந்த வார்த்தையை வாங்க பாக்குறியா? இன்னும் நான் விஷயத்துக்கே வரலையே. ஏய், எங்க போற? வாங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசுவோம். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எனக்கு எதுவும் தெரியாம போச்சே. சாப விமோச்சனம் அடைஞ்சா மட்டும்தான் என் பொண்ணு என் பொண்ணாவே திரும்பி கிடப்பா. யாரு? அதான் அந்த கல்ராணியத்தான் சொல்றேன். எங்க வச்சேன் அத? இங்கதானே வச்சிருந்தேன். அல்லாத்தி கற்களை வைரத்தால அலங்கரிச்சாதான் அதுக்கு உயிர் வரும்னு நீ சொல்றது புரியுது. ஆனா என் பொண்ணுகிட்ட இருந்து ஒரு படுபாவி அதை எடுத்துக்கிட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டானே. பாபா யாகா யுவான் கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. அந்த கற்களை தொட்ட உடனே அந்த கற்களின் ராணி இந்த உலகத்துக்கு எதிராக தன்னால நடக்க முடியாதுன்னு அழுததை யுவான் கிட்ட சொன்னான். ஆனா அதுக்குள்ள அந்த சாபம் பலிச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தீய வழிக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவ விட்ட ஒவ்வொரு கண்ணீரும் வைரமா மாறிடுச்சு. அவ கடைசியா விட்ட கண்ணீரே அந்த வைரங்கள் தான். அலாத்தின் கற்களை இந்த வைரங்களாலதான் அலங்கரிக்கணும். அப்பதான் அந்த சாபம் தீரும். அதனால என்னென்ன பண்ணணும்னு அவங்க யுவான் கிட்ட தெளிவா சொன்னாங்க. அவங்க சொல்ற மாதிரியே எல்லாத்தையும் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்பதான் இந்த சாபம் தீருமா. வேற வழி இல்ல. நான் கொடுக்க போற இந்த புனித நீரை நீ தப்பான விஷயத்துக்கு உபயோகிக்கவே கூடாது. இது சாதாரண நீர் இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்த நீர். இந்த நீரை குடிச்சா இறந்து போனவங்க உயிரை கூட நம்மால பிழைக்க வைக்க முடியும். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணுங்கிறதுக்காகவே இதை இத்தனை நாள் பாதுகாப்பா வச்சிருந்தேன். என் பேத்திய காப்பாத்தணும்னு தான் இதை கொடுக்கறேன். இத என்னால தாங்கவே முடியல. இதை விட்டு பிரிய எனக்கு மனசே வரல. எனக்கு வயசு ஆயிடுச்சு இல்ல, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். அதான் இதை விட்டு பிரிய மனசே இல்ல. இத ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நிச்சயமா பாத்துக்கிறேன். தலைவி, நான் என்ன செய்யணும்னு சொல்லவே இல்லையே. சரி, நீயும் இவனோட போயிட்டு வா. இவன் பேரு இவான். இவனை கோஷே கிட்ட கூட்டிட்டு போ. நேரா போ. இங்க இருந்து 50 அடி போனதுக்கு அப்புறம் வலது பக்கமா திரும்பு. நான் சொல்றத செய்ய மாட்டியா? இங்க இருந்து 40 அடி நேரா போய் இடது பக்கமா திரும்பு. ஆனா கிராமத்துக்கு போய் குஷ்மாவை கூட்டிட்டு வந்தாதான் என்னால எதிரிகளை தோக்கடிக்க முடியும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ வலது பக்கமா திரும்பு. நாம இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு, சீக்கிரமா போ. இந்த வேகம்லாம் பத்தாது, இன்னும் வேகமா போ. போறேன் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா வா. கிராமத்துல உனக்கு எந்த வேலையும் கிடையாது. குஷ்மாவை ஏற்கனவே கொண்டுட்டாங்க. என்னது? என்னது? பேசாம நேரா நடந்து போ. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றியா? அதை அவுத்து விட்டுருவா. வேண்டாம், அப்படியெல்லாம் பண்ணிடாத. அவுத்து விட்டுட்டேன்னா அப்புறம் கட்டுறது ரொம்ப கஷ்டம். குஷ்மா 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 உடஞ்சு போன பானைய ஒன்னா சேர்க்க முடியாது. அது போல சுத்து போனவங்கள மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியாது. ஏன் முடியாது? என்கிட்டதான் உயிர் காக்கிற தண்ணி இருக்கு. வேண்டாம், நான் சொல்றத கேளு. உயிர் காக்கிற தண்ணியை இவனுக்கு கொடுத்துடாத. அப்புறம் உனக்கு தேவையானப்ப இது கிடைக்காம போயிடும். சொல்றத கேளு, கொடுக்காத. ஆடா பாவி, சொல்ல எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டியே. கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தையும் நழுவ வீட்டுட்ட. குஷ்மா, நீ இறந்து போயிட்டேன்னு நினைச்சிட்டேன். யுவான், நான் கனவு கண்டேன். சொர்க்கத்துல அன்னாச்சி பழத்தை சாப்பிடுற மாதிரி. ஆனா ஒண்ணு, பழம் ரொம்ப புளிப்பா இருந்துச்சு. அதை சாப்பிடறதுக்கு முன்னாடி நீ கனவை கலைச்சிட்ட. இங்கதான் இருக்கீங்களா? ஆட்னீங்களா 2 பேரும்? 3 மாவீரர்கள்ட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? எங்க போனாலும் சரி, எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நாங்க யாரு? முடிங்கடா மாப்பிளைய. இப்ப வீரத்தை
முக்கியம். என்ன சொல்ற? சீக்கிரமா நெருப்புல குதி. நெருப்புல குதிக்கவா? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? நான் சொல்றத செய். நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். சீக்கிரம் இரு, பறக்காத. குதிச்சு தொலைறேன். மாப்பிள, ஐயோ மாப்பிள நெருப்புல குதிச்சுட்டாரு. யுவான், மாப்பிள இல்லாம போனா மன்னர் நம்மள தொலைச்சிடுவாரு. அந்த பண்ணிய கட்டிட்டு பாலுங்கடத்துல குதிக்கிறத விட நெருப்புல விழுறது மேலும் நினைச்சிட்டாரு. இவன் தாத்தா வீர. ஆமா. சோகத்துல பங்கெடுக்க வரீங்களா? இங்க எதுக்காக இவனை கூட்டிட்டு வந்த? உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் யாகா, தேவையில்லாம இப்படி நெருப்பு வழியா யாரையும் கூட்டிட்டு வராதன்னு நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டேங்கிற. முக்கிய தகவல் பாபா யாகா கோஷிக்காக அனுப்பின தகவல் இதுதான். நான் உங்ககிட்ட பாதுகாப்பா கொடுத்த எல்லா வைரத்தையும் என்கிட்டயே திருப்பி கொடுத்துரு. அது எல்லாத்தையும் எடுத்து யுவான் கையில வச்சிரு. வைரங்களா? அதையும் இவன் கையில வைக்கணுமா? முதல்ல இவன் உயிரோட இருக்கானா இல்லையான்றதே தெரியல. சில பேருக்கு இந்த நெருப்பு பயனெல்லாம் ஒத்து வராது. அநேகமா இவன் இறந்து போனாலும் போயிடுவான். எத்தனை பேரை பார்த்திருக்க? கோஷி, நான் வந்துட்டேன். என்ன நடக்குதுங்க? அது இந்த பையன் ஒரு பெரிய மாவீரன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இவ்வளவு நாள் கழிச்சு என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல. நீயும் அவன் கூட சேர்ந்து சாப்பிடு. கோஷி, நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிற. நான் உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். என்னத்த விளக்கமா சொல்ல போற? ஏய், எழுந்துடுறா. யாரு நீ? எதுக்காக இங்க வந்திருக்க? உண்மையை சொல்லு. நான் வச்சிருக்கிற முட்டை தானே வேணும்? எனக்கு வைரங்கள் வேணும். வைரங்களா? அது என்ன வைரங்கள்? ஓ, என்னுடைய வைரங்களா? கேட்டியா இவன் சொல்ற கதைய? இவனுக்கு என்னுடைய வைரங்கள் வேணுமா? நெருப்புக்குள்ள இருந்து வந்த உடனே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இல்ல உனக்கு உயிர் மேல ஆசையே போயிடுச்சா? அந்த வைரங்கள் உன்னுடையது கிடையாது. எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துரு. அதை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நீ அவங்க கேக்குறத கொடுத்துடு கோஷி. நான் எதுக்காக இவனுக்கு அதை கொடுக்கணும்? சரி சரி, எதுக்குன்னு சொல்லு. ஏன்னா அவன் தான் என்ன காப்பாத்தினான். செயின் அறுத்ததும் அவன் தான். செயின் அறுத்தான சொல்ற? அறுத்திருப்பா. ஆமா. உன்னோட அழகுல அவன் மயங்கலையா? இல்ல, ஏன்னா அவன் வேற ஒரு பொண்ணு உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். இவ்வளவு பார்த்து நீ மயங்கவே இல்லையா? அப்படின்னா சரி. செயின் அறுத்திருக்கா, இவளுக்கு விடுதலை கொடுத்திருக்கா, அழகலையும் மயங்கல. நிச்சயமா இவன் சாதாரண மனுஷனா இருக்க முடியாது. அவளை காப்பாத்தின ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த வைரத்தெல்லாம் உன்கிட்ட கொடுக்கற. இதோ இங்க இருக்கு என்னோட தங்க முட்டை. ஓ, உனக்கு இது வேண்டாம்ல? இங்கதான் நான் எங்கேயோ வச்சேன். எங்க? இதோ இருக்கு. நான் இதை கொடுத்திருக்கவே மாட்டேன். இருந்தாலும் எனக்கு வேற கண்டிப்பா இதை திருப்பி கொடுக்கணுமா? ரெட்ட மனசுக்கு இடம் கொடுக்காத கோஷி, அதை திருப்பி கொடுத்துடு. சரி சரி, கொடுக்கறேன். நீ என் காதலை காப்பாத்தினால அதுக்காகத்தான். இருந்தா குடிச்சுக்கோ. நான் உனக்கு பட்ட நன்றி கடனை தீர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீ அவன் கூட பேசினா எனக்கு எரிச்சலா இருக்கு, தெரிஞ்சுக்க. சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டியா? இனி நிம்மதியாவே இருக்க முடியாது. நாம உடனடியா இங்க இருந்து கல்கோபுரத்துக்கு போய் சேரணும். அங்க போனாலும்
நீங்க நெருப்புல குதிச்சாதான் போய் சேர முடியும். மறுபடியுமா? ஆமா, மறுபடியும் குதிச்சுதான் ஆகணும். பயப்படாத, இந்த பெரிய வீரனாச்ச. போயிட்டு வரேன். உங்க உதவிக்கு நன்றி. போயிட்டியா? அந்த வைரங்களை பத்திரமா பாத்துக்கோ. நெருப்பில் குதித்த யுவான் கல் கோபுரத்தின் வாயிலில் தூக்கி எறியப்பட்டான். கோபுரத்தின் உச்சியில் காட்டியா நின்று கொண்டிருப்பதை யுவான் கவனித்தான். அலாத்தின் கற்களுக்காக அவள் ஆன்மா அழிந்து கொண்டிருந்தது. காத்தியா? அப்பொழுது யுவான் மனதில் இருந்த பயத்தை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் அவன் உணர்ந்து கொண்டான், காட்டியா இல்லாமல் அவனால் வாழ முடியாது என்று. கத்துனா கேட்டுமா அவளுக்கு? வேற என்ன செய்ய சொல்ற? நான் அவளை காப்பாத்தி ஆகணும். துள்ளி வர இந்த நூலப்படி தூர விலகும் பாரு உன்னோட பாக்க. நினைக்கவே இல்லை. வா, இந்த இடத்த விட்டு போயிடலாம். சீக்கிரம் வா. இங்க இருந்து போக அனுமதிக்க மாட்டேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை போக விடு. தடுக்கதான் போறேன்னு சொன்னா நாங்க 2 பேரும் இங்கேயே செத்துருவோம். என் ஆசைதான் நிறைவேறல, உன் ஆசையாவது நிறைவேறட்டும். கல்ராணி பாக்குறதுக்கு முன்னாடி போயிடுங்க. எங்கோ என்னை பத்தி கவலைப்படாதீங்க.
என் இதயமே கல்லுதான். போங்க. உன் உதவிக்கு ரொம்ப நன்றி. அவங்கள புடி. மன்னிக்கணும் ராணி. அவங்கள புடின்னு சொன்ன. அவங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. உங்க மந்திர சக்தியை விட இந்த உலகத்துல உயர்ந்தது எவ்வளவோ இருக்கு ராணி. அதுல காதலும் ஒண்ணு. என்னையே எடுத்து பேசுறியா? உன்னை உருவாக்குன எனக்கு உன்னை அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கல்லான உருவான நீ கல்லாவே போ. என்னை எதுக்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இதுதான் கதி. இப்போ நம்ம எல்லாரையும் விட்டு மறைஞ்ச ரொம்ப மரியாதைக்குரிய இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் மதிக்கிற அந்த பையன் யுவானுக்காக நாம குடிப்போம். தள்ளிப்போ காத்தியா, போன்னு சொல்றல, போ. இன்னொரு தடவை சுடு. காத்தியா, காத்தியா, காத்தியா. உயிரோட தானே இருக்கா. முடிக்கடா முடிக்கடா கூட. எங்க கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாத்தியா? விடிஞ்சவன கல்யாணம் போய் குளிச்சுட்டு புது மாப்பிள்ளையாட்டம் புது ட்ரெஸ் போட்டுக்க. நடக்கிறது உன் கல்யாணம். கொஞ்சம் லட்சணமாயிரு, இல்லன்னா பொண்ணு உன்னை வேண்டான்னு சொல்லிட போது. காத்தியாவுக்கு உங்களை பழி வாங்கிய தீர்வேன். எல்லாரும் அசையாமல் இல்லைங்க. கைய தலைக்கு பின்னாடி வைங்க. நான் சும்மா கொட்டாவிதான் விட்டேன். நான் இவனுக்கு கூட சேர்ந்து கைய தூக்கிட்டேனே. அலாத்திக் கற்களை என்கிட்ட கொடுக்கற வரைக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் கொல்லுவேன். இதுல முதல்ல சாக போறது யார் தெரியுமா? காத்தியா, நீ உயிரோடதான் இருக்கியா? எனக்கு உயிர் கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். உன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன். என்ன கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க. அத கொடுக்காத இவான், நான் சொல்றத கேளு. அத அவங்க கிட்ட கொடுக்காத. உங்களுக்கு என்னென்ன வேணும் எடுத்துக்கோங்க. யுவானிடம் பாபா யாகா சொன்னது போலவே அந்த அலாட்டின் கற்களை அவன் வைரங்களால் அலங்கரித்தான். அந்த வைரங்கள் மீண்டும் கண்ணீர் துளிகளாயின. வைரங்கள் கண்ணீர் துளிகளாய் மாறியவுடன் கற்களின் ராணிக்கு அனைத்தும் ஞாபகத்திற்கு வந்தது. தான் சிறு வயதில் பூக்களை பறிக்க வந்தபோது
அந்த அலாத்தியன் கற்களை தொட்டதால் தான் இவள் வாழ்க்கை இப்படி ஆனது என்று புரிந்தது. அந்த கண்ணீர் துளிகளால் கல்லால் ஆன அந்த ராணியின் இதயம் கூட கனிந்து போனது. ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. ஞாபகம் வந்துருச்சு. இப்ப எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. நான் அழறல்ல. உங்களை பத்தி இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நீதான் என்ன மன்னிக்கணும். சாப விமோச்சனம் அடைந்த ராணி இது நாள் வரை தான் வளர்த்து வந்த மகளுக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் தான் இழைத்த எண்ணிலடங்காத கொடுமைகளை எண்ணி மனம் வருந்தினாள். அலாத்தி கற்களின் சக்தியை தீமைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது, நன்மைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து தன்னால் உருவாக்கப்பட்ட கல் வீரர்களை அழைத்துக் கொண்டு தன் இருப்பிடத்திற்கு சென்று விட்டாள். கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கிறது என்பதை நிரூபித்து விட்டாள். எல்லாரும் கேட்டுக்கோங்க. எல்லாமே ரொம்ப சுமூகமா முடிஞ்ச இந்த நேரத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படின்னா தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோ. முடிஞ்சா உன்னை விரும்புறவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? நான் பண்ணிக்கிறேன். கிளாவா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆமான்னு சொல்லு. பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? எல்லாரும் கொண்டாடுங்க. நாட்டு மக்களின் வாழ்த்துக்களோடு இந்த இரு இளம் ஜோடிகளும் சுகமாக வாழ்ந்தனர். யுவானின் சிற்ப ஆற்றலை கண்டு வியந்த மன்னர் அவனை அரண்மனையின் மூத்த சிற்பியாக நியமித்தார். தந்தையை போன்று தானும் ஒரு சிற்பியாக வரவேண்டும் என்ற யுவானின் கனவும் காதலித்த பெண்ணையே கைப்பிடித்த சந்தோஷமும் யுவானை மகிழ்ச்சி அடைய செய்தது. இவன மாதிரியே எல்லாரோட வாழ்க்கையும் சந்தோஷமா அமையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தான் நல்லா கத்துக்கிட்ட அந்த சிற்பக்கலைய எல்லாருக்கும் கத்து கொடுத்தான் யுவான். நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவேன், சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு வருவேன். அந்த நாட்களை என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க 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 எங்க போறீங்க? அதுக்குள்ள டிவி ஆஃப் பண்ணாதீங்க. உங்களுக்காக இன்னும் எவ்வளவோ இந்த மாதிரி கதை வச்சிருக்கேன். அதுக்குள்ள நீங்க கிளம்பி போயிட்டா எப்படி? என்ன நேரம் இல்லையா? சரி சரி, இப்ப இல்லன்னா என்ன, அப்புறம் பார்க்கலாம். மறுபடியும் ஒரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். எல்லாரும்